ஹலோ நண்பர்களே, சென்னையில் விமானம் தரையிறங்கும் பொழுது அதிக அளவில் காற்று வீசுச்சுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் போல். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு முக்கியமான செய்தி இருக்குது. அடுத்து குவைத்தில் இனிமேல் வெளிநாட்டவர்கள் உயர் பதவியில் இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாக போகுது. அது சம்மந்தமாகவும் குவைத்தியாவே இருந்தாலும் வெளிநாட்டில் பிறந்திருந்தால் குவைத்திற்கு வந்ததும் அவங்களுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது மரபணு சோதனை கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, விமான பயணம் அப்படிங்கிறது வெளிநாட்டவர்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பயணமாக இருந்தாலும் ஒரு ஆபத்தான பயணம். அது நாம் நார்மலாக காரில் போகிறது அல்லது பைக்கில் ட்ரெயினில் போகிறதுலலாம் நாம் தான் கண்ட்ரோலில் இருந்து அந்த வாகனத்தை ஓட்டுறோம். ஆனால் விமானம் அப்படிங்கிறது அதாவது பைலட் மட்டும் அதனுடைய கண்ட்ரோலை செய்கிறதில்ல. காற்று, மழை, புயல் எல்லாமே சேர்ந்து தான் அந்த விமானத்தை நார்மலாக இயக்குவதற்கு அனுமதி கொடுக்கணும். நம்முடைய சென்னையில் பெங்கால் புயலினுடைய தாக்கம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சம்பவத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. என்னென்னா, விமானம் தரையிறங்க நம்முடைய சென்னைக்கு வந்திருந்திருக்கு. வந்த இடத்துல விமானம் கீழே இறங்குறதுக்கு தயாராக கீழே வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் காற்று சுழன்று அடித்ததால் விமானம் தரையிறங்க முடியாமல் போயிருக்கு. மீண்டும் மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு மறுபடி காற்றினுடைய வேகம் சரியான பிறகு கீழே தரையிறக்கியிருக்காங்க. ஸோ டிஜிசிஏ ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயத்தில் விமான பயணத்தை மேற்கொள்கிறத தவிர்த்துக்கோங்க. அதே போல் மழைக்காலங்கள், புயல் காலங்களில் விமான டிக்கெட் எடுப்பதையுமே முடிந்த வரைக்கும் தள்ளி போட பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் போயிட்டு ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க விமான பயணத்தின் பொழுது. அடுத்த தகவல், குவைத் முழுவதும் அரசு மற்றும் தனியார் துறையில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் குவைத்திகளுக்கான வேலை முன்னுரிமை அப்படிங்கிறது இனிமேல் கொடுக்கப்படணும் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. இதன் மூலமாக வெளிநாட்டவர்கள் இனிமேல் உயர் பதவிகளில் இருப்பது அப்படிங்கிறது சாத்தியமில்லாமல் போகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் குவைத்திகளுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அரசு துறையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 95% ஊழியர்கள் உயர் பதவிகளில் குவைத்திகள்லாம் இருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் குவைத்திகளை நிரப்புவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதே நிலைமை தான் இனிமேல் தனியார் துறைக்கும். ஸோ வெளிநாட்டவர்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கோங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா குவைத்திகள் ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை செயல்படுத்தாமல் விட மாட்டாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக, குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காத வெளிநாட்டவர்கள் ரொம்ப சீக்கிரமாக பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துருங்க. இல்லைனா இந்த மாதம் லாஸ்ட்டோட உங்களுக்கு அது டைம் முடிஞ்சிடும். அதற்கு பிறகு நீங்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய சம்பளம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரும். அதை நீங்கள் எடுக்க முடியும், ஊருக்கும் அனுப்ப முடியும். அதே போல் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுனால குவைத்திகள், போலியான குவைத்திகளை அடையாளம் காண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஒரு பகுதியாக வெளிநாட்டில் குவைத்திகள் போயிட்டு குழந்தை பெற்றுட்டு திரும்ப குவைத்திற்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு மரபணு சோதனை கட்டாயம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் புது சட்டங்கள் வந்த வண்ணமே இருக்குது. இப்போ வரக்கூடிய சட்டங்கள் இல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவான சட்டங்களாக தான் அதிக அளவில் இருக்குது. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க.